பாத்தீங்கன்னா இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த டெஸ்டிமோனியல்ஸ் நீங்க பார்க்கலாம். டோட்டலா ஆல் ஓவரா வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒற்றை மூலிகை. இது வந்து லிவர் பேஷண்ட்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. லிவர் பேஷண்ட்களுக்கு நீங்க வந்து எலாங் வித் நம்மளுடைய பயோ ஏஜ் கூட சேர்ந்து கொடுத்தீங்கன்னா லிவர்ல வந்து பாத்தீங்கன்னா கல்லீரல்ல என்ன பிரச்சனை இருந்தாலும், அது வந்து நெக்ரோசிஸ் ஆஃப் லிவர்ல இருந்து கேன்சர் லிவர்ல, தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவரை குறைக்கிறதுக்கான இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கேன் அப்டோமினல் ஸ்கேன் போய் பார்த்தாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 அந்த ரேஞ்ச் போயிட்டுன்னா அப்புறம் கேன்சருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல்ல வந்து வரக்கூடிய ஃபேட்டி லிவர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. பட் காமா ஒரிஜினல் காலையிலேயே நைட்டு ரெகுலரா எடுக்க ஆரம்பிச்சு நம்ம பயோஏஜ் வந்து நல்ல ஒரு ஹெவி ஃபுட் எடுத்தோன்னு ஒரு பயோஏஜ் எடுக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா லிவரை ப்ரொடெக்ட் பண்ணி ரிவர்ஸ் ஆயிடுது. யார் ஆல்கஹால் எடுத்துட்டு இருக்காங்களோ, ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து மெயினா வந்து நம்மளுடைய ஃபில்டரிங் ஸ்டேஷன், நம்மள வந்து உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸினை கிளியர் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரே ஸ்டேஷன் வந்து லிவர். அந்த லிவர் வந்து டேமேஜா இருக்கும். அந்த லிவரை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு காமா ஒரிஜினல் ரிவர்ஸ் பண்ணி லிவருடைய செயலை மறுபரிசோதனை பண்ணி லிவரை வந்து பாத்தீங்கன்னா நார்மலுக்கு மாற்றக்கூடிய ஒரே தன்மை வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல் இருக்கு. கூட பயோஏஜ் எடுத்துக்க வேண்டியதுதான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் பிளட்ல குறையிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா போன்ல இருக்கிற கால்சியம் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து ரத்தத்துடைய கால்சியத்துடைய தன்மையை ஒரே மெயின்டைன் லெவல்ல வச்சிருக்கும். ஏன்னா ரத்தத்துல வந்து கால்சியம் குறைஞ்சதுன்னா ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து பிரச்சனை வரும். ஸோ பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா போன்ல இருக்கக்கூடிய கால்சியத்தை ஈஸியா ஹோல்ஸ் போட்டு ரத்தத்துக்கு கொடுத்துரும். அதனால ஓஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது நம்மளுடைய எலும்பு, நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய எலும்பு மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த எலும்புல இருக்கக்கூடிய போன்ல இருக்க கால்சியத்தை ரிவர்ஸ் பண்ணி கால்சியத்தை அதுல இது பண்றதுக்கும் நம்ம வந்து மேன் ஆர் உமன் டேப்லெட் கொடுத்துட்டு கூடவே வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மெயினா நம்ம உடம்புக்குள்ள வர்றது எல்லா வியாதிகளும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளமேஷன், வீக்கத்தினாலதான் வருது. அதாவது நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு இன்க்யூரபிளா ஏதாவது ஒரு ஃபீவர் வரட்டும், ஏதாவது பிரச்சனை வரட்டும், நம்ம வந்து பாத்தீங்கன்னா C-reactive 14 அப்படிங்கிற CRP அப்படிங்கிற டெஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். அது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்ல வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த C-reactive என்ன பண்ணுது, இன்ஃபிளமேஷன் உடம்புல இருக்கக்கூடிய செல்லுலயா இருக்கட்டும், ஆர்கான்ஸ்லயா இருக்கட்டும், எங்க வேணாலும் வீக்கத்தை உருவாக்கக்கூடியதுதான் இன்ஃபிளமேஷன். அந்த ஆன்டி இன்ஃபிளமேஷனா வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல் ஒர்க் பண்றதுனால எந்த டிசீஸுக்கு வேணாலும் நீங்க வந்து கூடவே வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல் கொடுக்கலாம். கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பிளட் சுகரும் மெயின்டைன் பண்ணுது. தென் கொலஸ்ட்ரால், தென் வந்து பாத்தீங்கன்னா மெனோபாஸ் சிம்டம்ஸுக்கு காமா ஒரிஜினால மெனோபாஸ்ல என்னென்ன பிரச்சனை வரும், ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டயர்ட்னஸ், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஹீட், அதாவது டக்குன்னு ஒரு கோபம் தன்மை, இது மாதிரி இருக்கிற ஸ்ட்ரெஸ். ரெகுலரா இருந்த ஒரு பெண்மணி, அமைதியான பெண்மணி மெனோபாஸ் ஸ்டேஜ் வர டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பத்ரகாளியா மாறிடுவாங்க. அதாவது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல் ரிலீவ் பண்ணி கொடுத்துருது. மெனோபாஸ் சிம்டம்ஸ் எது இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மெனோபாஸ் சிம்டம்ஸ் வர்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிபி லெவல்ஸ் வந்து அதிகமாகும், பாடி வந்து வெயிட் போடுவாங்க. ஸோ இந்த காமா ஒரிஜினல் ரெகுலரா எடுக்கிறவங்களுக்கு பாடி வெயிட்டும் ரெடியூஸ் ஆகுது கண்டுபிடிச்சிருக்கோம் இது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெனோபாஸ்ல வெயிட் போடாம பார்த்துக்கும், பிபி ரைஸ் பண்ணாம பார்த்துக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிடும், தூக்கத்தை கொடுத்துரும். இத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல் மெனோபாஸ் லேடிஸ்களுக்கு
இட்ஸ் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நியூரோ ப்ரொடக்டிவ். நரம்புகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நரம்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய சிமிக்கிகள் எல்லாமே கண்டக்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது. அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் வயர் போற மாதிரி தான். ஆனா எலக்ட்ரிக்கல் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் இருக்காது. சம் நியூரான்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல மாலிகுல்ஸ்ல வந்து மாறி மாறி போகும். அந்த நியூரோ வந்து பாத்தீங்கன்னா நர்வ்ஸுடைய இதை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு காமா ரேஸ்னால் வண்டர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நியூரோ ப்ரொடக்டிவா இருக்கிறதுனால ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ், அதாவது நரம்புகள் சம்பந்தப்பட்ட தன் பாடியே வந்து மாறி நமக்கு ஆப்போசிட்டா வேலைக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசார்டர் எல்லாத்துக்குமே, டிசீசஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா காமோரிஸ்னால் வந்து வண்டர்ஃபுல் மருந்து. அதே மாதிரி ஆன்டி ஏஜிங், அதாவது நம்ம ஒரு 40 வயசு இருக்கிறப்பவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா 60 வயசு தோற்றம் வர்றது, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கவலைகள்னாலலாம் அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி கரெக்டான ஏஜ் குரூப்புக்கு இருக்கக்கூடியதை கொண்டு வருது. ஹைப்பர் டென்ஷன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மசில் டெவலப்மெண்ட்டுக்கு இது வந்து சூப்பரான இது. மசில் டெவலப்மெண்ட் அது ஜிம்ல ஒர்க் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இது. மசில்ஸ் நல்லா இருந்தா தான் டயபெட்டிக்கும் குறையும். ஏன்னா மசில் குளுக்கோஸ், அதாவது நம்ம பாடியில இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து மசில்ல ஸ்டோரேஜ் ஆகிறதுக்கு மசில்ஸ் தேவை. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பிளட் சுகர் வந்து குறையும். ஸோ நம்ம வந்து டயபெட்டிக் டைம்லயே இதை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். டயபெட்டிக் சொல்ற டைம்லயே இது காமாரிஸ்னால் மசில்ஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும். மெயினா வந்து காப் மசில்ஸ், இந்த இதுல இருக்கிற மசில்ஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுக்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக் வந்து ரிவர்ஸ் பண்ணும். ஓகேங்களா? இதுல வந்து கம்பெனி ஒண்ணுதான் ரெக்கமெண்ட் பண்றாங்க, நீங்க வந்து காமோரிஸ்னால் எடுங்க. எடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ உங்களுடைய அலோபதி மெடிசன் டோசேஜை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ஏன் இது வந்து கம்பெனி கான்பிடண்டா சொல்லுது? ஏன்னா கொடுத்த பேஷண்ட் எல்லாத்துக்குமே பிளட் சுகர் வந்து 300 இருக்கிறவங்களுக்கு வந்து 120 110 வரைக்கும் வந்துச்சு. 300 இருக்கிறப்ப கொடுத்த இன்சுலின் வந்து 110 இருக்கிறப்ப கொடுக்குற இன்சுலின் குறைக்கணும். சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேப்லெட், மெட்ஃபார்மின் டேப்லெட் ஆச்சு எதா இருந்தாலும் டோசேஜ் குறைக்கணும். ஸோ காமாவுடைய டோசேஜ் குறைக்காம அலோபதி மெடிசன்ஸ் உடைய டோசேஜை வந்து குறைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மானிட்டர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இது வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனியுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1 கேப்சூல்ல வந்து 150 மில்லிகிராம் ஆஃப் காமாரிஸ்னால் கிறிஸ்டல்ஸ் அதுக்குள்ள இருக்கு. காலையில ஒண்ணு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எடுங்க. அதே மாதிரி நைட் ஒரு கேப்சூல் எடுத்துட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த நைட் டின்னர் எடுங்க. 2 டைமும் வந்து பிஃபோர் ஃபுட் எடுங்க. பிஃபோர் ஃபுட் எடுக்கிறதுனால இது வந்து ஸ்டொமக்ல வந்து ரொம்ப அருமையா வேலை செய்யும். காமாவுடைய ஆக்ஷனை வந்து எலாங் வித் ஃபுட்டு தாங்க. நம்ம ஃபுட்டுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை நம்ம என்ன சாப்பிட்டிருந்தாலும் அதையெல்லாம் கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையானதா மாற்றக்கூடியது தான் வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல். ஸோ எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கங்க, இது வந்து ஆஃப்டர் ஃபுட்